கொள்ளப்பட்டு எங்க அமர்ந்தார் சொல்லப்படுகிறது? தேவனுடைய வலது வருஷத்திலே போய் உட்கார்ந்தார். ஸ்தோத்திரமா. இயேசு கிறிஸ்து சீசர்கள் எல்லோரும் மரித்து போனார் என்று சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. எங்க போய் தேடுறாங்க? கல்லறையிலே போய் தேடினார்கள். அப்பொழுது அங்கு இருந்த தேவ தூதர்கள் என்ன செய்தார்கள்? உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவர்களிடத்திலே தேடுகிறது என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, அவர் உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போயிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரே, நீ அவரை போய் சந்திங்கன்னு சொல்லி தேவ தூதர்களால் அவங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஒன்று சந்தேகப்பட்டு ஒரு நம்பிக்கையற்றவர்களாக அங்கங்கே ஒரு குழுவாக பிரிஞ்சு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அறிவிக்கப்பட்டவர்கள் ஓடி போய் என்ன செய்கிறார்கள்? உற்சாகத்தோடு கூட சீசர்களிடத்தில் போய் மகதலேனா மரியாள் அறிவிக்கிறாள். முதல் சகோதரிகளுக்கு தான் தேவன் தன்னை தரிசனமாக வெளிப்படுத்தினார். போய் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அவர்களால் நம்பக்கூடாமல் சந்தேகப்படுகிறார்கள். அதில் 2 பேர் யோவானும் பேதுருவும் என்ன செய்தார்கள்? ரொம்ப வேகமாக கல்லறையின் இடத்துக்கு ஓடுகிறார்கள். அங்கே இல்லை, இயேசுவை காணலை. அங்கே தேவதூதர்கள் சொன்னார்கள் அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி. யோவானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இருக்கும். 2 பேரும் வேகமாக ஓடுறாங்க. அல்லேலூயா. ஓடி போய் கல்லறை இடத்தில் பார்த்தா அவரை சுற்றி இருந்த அந்த துணி மாத்திரம் இருந்தது. இயேசு அங்கே இல்லை. பேசலாம். பின்பு தோட்டத்திலே என்ன செய்கிறார்? மரியாளுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. வழியிலே எம்மாவூர் சீசருக்கு தரிசனமானார். பிறகுதான் 11 சீசர்கள் கூடியிருந்த இடத்துல போய் அவர்களுக்கு தரிசனமானார். அதில் 10 பேர் தான் இருந்தாங்க. தோமா இல்லை. திரும்ப தோமா வந்தப்போ அவனுக்கு மறுபடியும் தரிசனமானார். கிட்டத்தட்ட 400 பேருக்கு மேலாக இயேசு தரிசனமாகி கடைசியாக பவுலுக்கும் சொல்றார், எனக்கும் அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார்ன்ற மாதிரி. அன்றைக்கு உயிரோடு எழுந்த இயேசு எத்தனையோ பேருக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுத்தியது போல பவுல் சொல்லும்போது அகால பிறவி போன்ற எனக்கும் அப்படின்ற, அதே போல உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை. இயேசு ஏதோ சிலுவையில் யாரோ கொன்னுட்டாங்க, அடிச்சிட்டாங்க, மரித்து போனார் என்று நாம் அறிந்திருந்த நமக்கு இல்லை. இயேசு நமக்காக பிறந்து நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுந்தார் என்று உங்களுக்கும் எனக்கு வெளிப்பட்டாரே. உங்களுக்கும் எனக்கும் வெளிப்பட்டார். அகால பிறவி போன்ற உனக்கும் எனக்கும் இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று தரிசனமாகி நமக்கு இன்னைக்கு வெளிப்பட்டதுனால தான் இங்கே வந்து தேவனை உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, அந்த இயேசு எல்லாருக்கும் காட்சி கொடுத்து தரிசனமான பின்பு என்ன செய்தார்? அதுதான் பார்த்தோம் 16, 19. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோடு கூட பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது வருஷத்திலே போய் உட்கார்ந்தார். அல்லேலூயா. ஆமா, இயேசு மரணத்தை ஜெயித்து, ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இயேசு பிறக்கிறதுக்கு முன்பே அவரை பற்றி அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை வாசிங்க பார்ப்போம். அதை ஏசாயா 25:8 வசனம் வாசிங்க பார்ப்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கைகளை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். இயேசு மரணத்தை ஜெயமாக, மரணத்தை ஜெயித்து பரலோகத்துக்கு ஏறி போனார். என்ன பண்ணாரு? இந்த உலகத்தை, அல்லேலூயா, உலகத்தில் இருக்கிற இந்த பாவத்தை, சாபத்தை எல்லாவற்றையும் ஜெயித்து எங்க ஏறி போனார்? சத்தமா சொல்லுங்க. ஏறி போய் எங்க உட்கார்ந்தார்? சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, எங்க உட்கார்ந்தார்? இப்பதானே பார்த்தோம். தேவனுடைய வலது வருஷத்திலே. அதான் சொன்னேன், கல்லறை எப்படி இருக்கு?
காலியாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எல்லா கல்லறையிலும் இவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம், அவங்க பேரை போட்டிருக்கோம். ஆனால் இயேசுவின் கல்லறை அவர் இங்கே இல்லை. சோத்திரம். எங்கே போயிட்டார்? பரலோகத்துக்கு ஏறி போனார். மகிமையுள்ள தேவனுடைய வலது வருஷத்திலே போய் இன்றைக்கு இயேசு வீட்டு இருக்கிறார். எப்படி ஏறி போனார் பார்த்தோம். படிச்ச ஏசாயால் என்னது? மரணத்தை ஜெயித்து மேலே ஏறி போனார். அதுதான் நமக்கும் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. இயேசு மரணத்தை ஜெயித்து போனார். ரைட். எதுக்காக அவர் வந்து பூமியில பிறக்கணும்? இந்த அறிவு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு கொஞ்சம் வேணும். எதுக்கு பிறக்கணும்? எதுக்கு மரிக்கணும்? எதுக்கு உயிரோடு எழுந்து? அவர் வலது வருஷத்திலே இயேசுவோடு கூட இருந்தவர் தானே. அல்லேலூயா. நம்மை போல வந்து, நம்மை போல வாழ்ந்து, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்து மறுபடியும் போய் அங்கே உட்காந்து சொல்றாரு, எப்பா உனக்காக தான் வந்தேன், நீ என்னோடு கூட எங்களோடு கூட வந்து உட்கார வேண்டிய ஆட்கள் நீங்கள்லாம். அதனால நீங்க என்னை பின்பற்றி என்ன செய்யுங்க? இந்த பூமியில வாழ்ந்து நீங்களும் வாங்க. நான் வலது வருஷத்துல, பிதாவின் வலது வருஷத்துல உட்கார்ந்து இருக்கிறது போல உங்களையும் உட்கார பண்ணுவேன். ஜீவனோடு தட்டி சொல்லணும். இதுதான் இன்னைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆராதிக்கிற நாம், தியானிக்கிற நாம், அல்லேலூயா, அனுசரிக்கிற நாம், அல்லேலூயா, அதை செலிப்ரேட் பண்ற நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? நானும் இயேசுவை போல ஜெயித்து பிதாவின் வலது வருஷத்தில் போய் இயேசு அமர்ந்தது போல இயேசுவோடு கூட உட்கார நானும் என்ன செய்யணும்? அந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் மரணத்தை ஜெயித்தவர்களாக இங்கே கடந்து செல்கிறவர்களாக இருக்கு. அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுகிறார். பிரியமான எல்லாரும் வேத பகுதியை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வாசிக்கும் போது அதை கவனிங்க. வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு, சத்தமா போல்டா வாசிக்கணுமா? நான் ஜெயங்கொண்டு. ரொம்ப துணி உனது குறைவா இருக்குமா? போல்டா வாசிக்கணும். சவுண்ட் வை. ரூபன் இல்லை, நீ தனியா வாசிக்கும் போது கூட ஸ்லோவா இருக்கு. மைக் இல்லாத வாசிக்கும் போது கூட சவுண்டா வாசிக்கணும். நான் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. நல்லா கவனிங்க. நான் ஜெயம் கொண்டு, சொல்லுங்க, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே என்னை கவனிக்கணும் எல்லாரும். அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நல்லா கவனிங்க அந்த வசனத்தை, ரொம்ப முக்கியமான வசனம். சகோதர பிரதர்ஸ் கவனிக்கணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க அந்த பப்பியம்மா நல்லா தள்ளி உட்காரலாமா பின்னாடி? அப்படி வாங்க, இன்னாட்டி வெளியில கொஞ்சம் தள்ளி உட்காந்துடலாமா? அவங்கள பின்னாடி தள்ளி உட்கார சொல்லுங்க. நான் ஜெயம் கொண்டு, அந்த வசனத்தை நல்லா கூர்ந்துக்கோ. எல்லாரும் மண்டையில் ஏறணும். நீங்க வந்து உட்கார்றதுனாலெல்லாம் நீங்க பரலோகம் போயிட முடியாது. கொஞ்சம் வசனத்தை கவனிக்கணும், வசனத்தின்படி வாழணும். நல்லா கவனிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல, அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம், நல்லா கவனிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எவ்வளோ, அவனோ. நல்லா கவனிங்க. எவனோ, எவ்வளோ அப்படின்றது ஒரு மாதிரி தான் இருக்கும். எவனோன்றது ஒன்றும் பெருசாக தெரியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பூரா நம்மளையே மென்ஷன் பண்ணி பேசிட்டு போயிடுவார். பூரா ஜென்ஸுகளையே மென்ஷன் பண்ணி எழுதிட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கும் பொருந்திடும் அந்த வசனம். ஏன்னா அந்த வசனம் படிக்கும் போதே சகோதரிகளுக்கும் தனக்குன்னு பொருந்திடும். அதனால சொல்ல தேவையில்லை. ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில். இயேசு சொல்றாரு, நான் ஜெயங்கொண்டது போல நீ என்ன செய்யணும்? ஜெயங்கொண்டா என்ன நடக்கும்? தம்பி கொஞ்சம் விழிச்சு கேளுங்க. சோத்திரம். அல்லேலூயா. முக்காலவர் செய்தி அது ஜீவனா உங்களுக்குள்ள போட்டோம். யாரும் கண்ணை மூடக்கூடாது. அல்லேலூயா. இது கண் சுமிட்டும் நேரம் இல்லை. அல்லேலூயா. டைட்டில் கொடுக்கலாம் போல, நல்லா சூப்பராக இருக்குல்ல, கண் சுமிட்டும் நேரம். அல்லேலூயா. சோத்திரம். செய்தி நேரம். சோத்திரம். பிரைஸ் எல்லாம் டங் 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 அடிச்சுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் இழுக்குது. சோத்திரம். ஏசி காத்து அதுவும் இழுக்குது உள்ள. கொஞ்சம் இல்லை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா சத்தம். ஒரு கண்ணு சிமிட்டக்கூடாது. ஐசலா. நான் வேற தண்ணியில் மிளகாப்படி போட்டு கொடுத்துருக்கேன். அடுத்தது கொடுக்கலாம்னு பார்க்குறேன். நம்மள்கிட்ட லேசாக சுருன்னு ஏதாவது இல்லை என்ன கொடுக்கலாம். மிளகாத்தூள்லாம் போட்டால் ரொம்ப பிரச்சனை ஆகிடும். கண்ணு விழிப்பாகிற மாதிரி என்ன கொடுக்கலாம்? சூடு வைக்கிறதா? நான் ஊழியம் செய்ய வேண்டாமா?
அல்லேலூயா. சூடு வைங்கன்றார். சோத்திரம், பிரைஸ் எல்லாம். ஏதாவது கண்ணு தெளிவாகிற மாதிரி ஏதாவது ஒன்று. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம் நல்ல சத்தமா. எப்பா ஃபோனை வைப்பா, கீழே வரதே எப்பாதும் அதில் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. தேவ சபை பயத்தோடு இருக்கணும், வந்தால் பயபக்தியோடு உட்காரணும். ஆமாம், மனம் திரும்பணும். உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், கவனிச்சுக்கிறேங்க. சும்மா அப்படி போயிட்டு வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இங்கே அசட்டை பண்ணக்கூடாது. தேவ தூதர்கள் உள்ளாவிடம் தேவ சமூகம். சோத்திரம், அல்லேலூயா. யாருக்கும் ஃபோன் எடுத்து பேசுகிறது, அசால்ட்டாக போகிறதும் வரதுமா இருக்கக்கூடாது. ஆராதனையில் பாதியில் எழுந்து போகிறது, பாதியில் வந்து உட்கார்றது, என்ன இது தேவ சபையா? இது நம்ம சத்திரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா கவனிங்க. இதெல்லாம் நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்று சொன்னால் பரலோகத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை குறித்து பேசிகிட்டு இருக்கிறோம், சும்மா இல்லை. தேவனுடைய காரியம், தேவனுக்காக எவ்வளவு அர்ப்பணிப்போடும் உண்மையோடும் பயபக்தியோடும் தேவ பிள்ளைகள் நம்ம வாழணும். இதெல்லாம் திருச்சபையில் நம்ம சொல்லவோ பேசவே கூடாது. தூங்காதீங்க, கவனிங்க, போகாதீங்க, அது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படி தேவ சமூகம் போது அவ்வளவு பயபக்திக்குரியவர் அவர். யாருங்க? தேவன். நம் பயபக்தி அவருக்கு கனப்படுத்த சொல்கிறோம், நமக்கல்ல. இல்லையா சொல்லுங்க பாப்பா. யாரை கனப்படுத்துகிறோம்? மகிமையுள்ள தேவனை நாம் கனப்படுத்தி நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நல்லா கவனிங்க. இயேசு ஜெயம் எடுத்து பரலோகத்தில் போய் அமர்ந்தது போல அவர் சொல்லுகிறார், நீங்களும் ஜெயம் எடுத்தால் என்ன செய்வீங்க? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அவர் போய் உட்கார்ந்தது போல அவரோடு கூட உட்காரும்படி உங்களுக்கு அருள் செய்வார். எப்போ? ஜெயம் கொள்ளும் போது சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளணும்னு சொல்லுகிறார் நம்மை பார்த்து. இயேசு ஜெயித்தாரா, நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்களும் ஜெயம் கொள்ளணும் அப்படின்றார். அப்போ அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம்ம அவர் ஜெயிச்சது போல நமக்கும் ஜெயிக்கிறதுக்கு என்ன தரார்? அவர் பலனையும் கிருபையும் அவர் தருகிறார். நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 சபைகளுக்கு எழுதுகிறார். நல்லா கவனிக்கணும். 7 சபைகளுக்கு எழுதுகிறார். 7 சபைகளையும் பார்த்து ஒவ்வொரு முறையும் முடிக்கும் போது சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு தான் முடிக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களாங்க? திருச்சபையே நமக்கு தான் சொல்லுகிறார் ஆண்டவர். கடைசி காலத்தில் சபைக்கு எழுதிட்டு போயிட்டார். இயேசு மரித்தார், உயிர்த்தார், என்ன செய்தார்? எழுந்து சபை உருவானதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு சபை உருவாகி ஒரு 100 வருஷத்திற்குள்ள என்ன செய்தார்? ஒரு 50 ஆண்டிலிருந்து ஒரு 100 வருடத்திற்குட்பட்ட நாட்களில் இந்த காரியத்தை யோவான் ஸ்நானகனுக்கு பத்மதீவில் இருக்கும்போது திருச்சபைகளை குறித்தும் நாளைக்கு வருகை ஆண்டவருடைய வருகை, உலகத்தில் நடக்கிற உபத்திர காலம், நியாய தீர்ப்பு, பரலோக மோட்சம், 1000 வருஷ அரசாட்சி எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் போது இப்போ இதற்கு சபை ஆயத்தமாகணும் அப்படின்னு சபைக்கு அநேக காரியங்களை 7 சபைகளை குறித்து சொல்லிட்டு ஒவ்வொரு சபைகளை குறித்து முடிக்கும் போது சொல்லுகிறார், பிரியமானவர்களே ஜெயங்கொள்ளுகிறவன் அப்படின்னு முடிக்கிறார். முதல் சபைக்கு சொல்லுகிறார் பாருங்க. முதல் சபை வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கும். வெளிப்படுத்தல் 2:7. எல்லாம் தயவு செய்து உங்கள் வேத பகுதியை கூடுமானால் வெளிப்படுத்தல வைத்துக் கொள்ளுங்க. அதை ஒரு 7 சபையை பார்த்து விட்டு சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். முதல் சபை சர்தை சபைக்கு அவர் சொல்லுகிறார். வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 5 இல்ல 2:5. ஆகையால் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ இல்லையா? சாரி 3ன்னு பார்க்கறனோ கண்ணாடியில். எபேசு சபை முதல் சபை எபேசு 7 வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்றார் பாருங்க. சபைகளுக்கு சொல்லுகிறதை கவனிங்க. சபைகளுக்கு சொல்லுகிறதை பார்த்தீங்களா? காதுள்ளவன் கேட்கணும், கேளுங்கன்றார். இப்போ எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? தயவு செய்து வசனத்தை நல்லா கேளுன்றார். சொல்லுங்களேம்மா. ஆமா. அப்புறம் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அவனுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிக்கிறீங்களா? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சகத்தின் கனி.
ஜெயம் கொண்டா பரலோகத்தில் உனக்கு என்ன கொடுப்பேன்றார் ஆண்டவர்? ஜீவ விருட்சகத்தின் கனி. அல்லேலூயா சொல்லுங்க. அது முதல்ல எங்க இருந்தது? ஏதோம் தோட்டத்தில் இருந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆதாம் ஏவாள் பாவம் செய்தோன்னு அந்த கனியை என்ன பண்ணிட்டாரு? தொடாதபடிக்கு வேலி அடைச்சிட்டார். இனி அவங்க தொட்டு எடுத்து சாப்பிட்டு என்றைக்கு உயிரோடு இருந்து பாவம் செய்தா மனுஷன் என்னத்துக்கு ஆகிறது பாருங்க. அதனால என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? அதை ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போ அந்த ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மீண்டும் இந்த பூமியில இயேசுவை ஏற்று விசுவாசித்து, அதான் சொன்ன, இயேசு மரித்து உயிர்த்து எங்க எழுந்து போயிருக்கிறாரு? மீண்டும் கேரிபீன்கள் அங்க வைக்கப்பட்டது, சுடரொளி பட்டயம். ஆதாம் ஏவாளை துரத்தி விட்டு ஆண்டவர் எங்க என்ன வைத்தார்? சுடரொளி பட்டயத்தை வைத்தார். அந்த பட்டயத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவை வெட்டி இருக்கிறார், சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் பிதா. இப்போ ஏதோன் தோட்டம் திறந்தாச்சு. இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பின்பு எழுந்து ஏதோன் தோட்டத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். தம்பி கவனிக்கிறீங்களா? எங்க பிரவேசித்திருக்கிறார்? ஏதோன் தோட்டத்துக்குள்ள பிரவேசிச்சிட்டார். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ மீண்டும் எல்லாரும் ஏதோன் தோட்டத்துக்குள்ள போலாம். நல்ல ஜீவனோடு கைத்தட்டி சொல்லுங்க பாப்பா. சத்தமா ஒரு அலேலியா சொல்லி, எக்கால சத்தத்தோடு ஒரு அலேலியா சொல்லி, ஆமென் ஆமென். நீங்களும் நானும் பாக்கியசாலிங்க, பாக்கியவான்கள்ங்க. நீங்க சும்மா உங்களை நினைக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் அல்லேலியா சொல்லுங்க தேவ சமூகத்தில். நல்லது, கர்த்தரை உயர்த்துறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அம்முன்னு அப்படியே இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். இருதயம் திறந்துக்கிட்டே இருக்கணும். தேவனை உயர்த்திக்கிட்டே இருக்கிறது நல்லது. தேவ பிரசன்னம் உங்கள் இருதயத்தில் உள்ளுக்குள்ள தேவையற்ற விஷயங்கள்லாம் மாறும். இயேசு இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. உங்கள் இருதயத்தில் நீங்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் உங்களை மனசை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயத்த அதையே இருதயத்தில் வைக்காமல், கசப்பு வந்தாலோ, கோபம் வந்தாலோ, டென்ஷன் ஆனாலோ, பயம் வந்தாலோ, என்ன உங்கள் இருதயத்தில் வந்தாலும் நீங்கள் ஒரு 100 முறை இயேசு 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 இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இருதயத்தில் சொல்லிகிட்டே பாருங்க. அப்படியே பீஸ்ஃபுல், உங்கள் லைஃப் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறத உடனே நீங்கள் உணர முடியும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மீண்டும் ஜீவ விருட்சத்தின் கனியா. இரண்டாவது சொல்லுகிறார் பாருங்க, 2:11 பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அல்லேலூயா. எல்லா வசனம் பாருங்க. ஒரு முறையும் அங்க கடைசியா முடிக்கும் போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன்கிறார். ஒரு முறையும் சொல்லும்போது சொல்லிட்டு சொல்றாரு. முதல்ல சொன்னாரு பரதேசியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனி. இரண்டாவது, 2ஆம் மரணம் அவனுக்கு இல்லை. முதல் மரணம் என்னது? இங்கே சரீர மரணம் உண்டா இல்லையா? எல்லாத்துக்கும். மனிதன் ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை மரிப்பதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பூமியில பிறந்த எவ்வளோ பெரிய மனிதனானாலும் அவன் இந்த பூமியில் என்ன செய்தாகணும்? மரித்தே ஆகணும். சோத்திரம் அல்லேலூயா. தம்பி அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுப்பா. பின்னாடி அந்த ஏசி ரொம்ப ஓவர் ஆகிடும். அதை பின்னாடி ஃபேன் ஆஃப் பண்ணு. ஒரு முறை பிறப்பதும், தம்பி அந்த பெரிய ஏசி கட் பண்ணிவிடு பின்னாடி. ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை மரிப்பதும் என்ன இருக்கு? மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சோதர ஒரே முறை பிறப்பு, ஒரே முறை மரணம். இப்போ 2ஆவது மரணம் எப்போ சொல்லுங்க? இந்த மரணம் எல்லாத்துக்கும் வந்துடும், ரைட்டு. 2ஆவது மரணம் இயேசு வரும்போது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆத்துமாவில மரணத்தை சந்திக்க கூடாது. எல்லாத்தையும் எழுப்புறார் ஆண்டவர். நல்லோர் பொல்லோர் எல்லாத்தையும் என்ன செய்வார்? எழுப்பி தேவனுக்கு முன்பாக நிறுத்துவார். பிரியமானவர்களே, அப்பொழுது நீ தேவனை பின்பற்றுகிற பிள்ளையாயிருந்தால், நீ இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவுக்குள்ள ஜெயம் எடுத்து வந்துட்டேன்னு சொன்னா உனக்கு என்ன இல்லை? வாய் திறந்து சொல்லணும், என்ன இல்லை? செய்தினுடைய சாரத்தை கவனிச்சுட்டே கேளுங்க. ஜெயமுள்ள வாழ்க்கை. பக்கத்தில் சொல்லுங்க, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். இயேசு என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்தார். இயேசு என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்தார். நாமும் ஜெயிக்கணும் இந்த உலகத்தை. ஆமாம், ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இயேசு மரணத்தை ஜெயித்தவர். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நாம ஜெயிக்கும் போது பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனி. 2ஆவது என்ன இல்லை? நல்லா உணர்ந்து சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, என்ன இல்லை? 2ஆவது என்ன இல்லை? 2ஆம் மரணம் இல்லை. இது ஒரு கிறிஸ்துவ சபையும் ஒரு சபையும் எச்சரிக்கையா இருந்து வாழணும்.
நம்ம வாழ்றதே கிறிஸ்துவை பின்பற்றுகிற நோக்கத்தை முகாந்தரத்தை அறிந்து வாழணும். இந்த உலகத்தில் நீ ஜெயம் எடுத்து வாழ்ந்தாதான் இரண்டாம் மரணம் இல்லை, ஜெயிக்கணுன்ற. மூன்றாவது சொல்லுகிறார் பாருங்க, 2:17 வாசிங்க பாப்போம். அதே 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆமென். என்ன தருவேன்றாரு? மறைவான மன்னா. இஸ்ரவேலுக்கு கொடுத்தாருல மன்னா, இந்த மன்னா என்ன சொல்லப்படுது? மறைவான மன்னா. அது அவருக்கு தான் தெரியும். அப்புறம் புதிய நாமமா என்ன செய்வேன்? அவர்களுக்கு ஒருவர்கள் அறியாத ஒரு புதிய நாமத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன்றார். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஜெயம் எடுக்கிறவனுக்கு 24வது வசனம். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் 26 பாருங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்க மாட்டார் இந்த வசனத்தோட. ஆனா கீழே சொல்லியிருப்பார் பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். முடிக்கும் போது அதான் முடிப்பார். எப்படியும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். 7 சபைக்கு எழுதுறாருங்க. நல்லா கவனிங்க. ஒரு சபை கூட இதை சொல்லாம அவர் கடந்து போகவே இல்லை. இன்னைக்கு திருச்சபை ஜெயம் எடுக்கிற சபையாய், ஜெயமுள்ள சபையாய், விசுவாசிகள் ஜெயமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜெயித்தவரை ஆராதிக்கிறோம், மரணத்தை ஜெயித்தவரை. அல்லேலூயா. ஜெயமுள்ள கிறிஸ்துவை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதனால உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஜெயமுள்ள வாழ்க்கை. எல்லாருமே ஜெயமுள்ள வாழ்க்கைனா வீடு வாசல், சட்டி பானை, அப்புறம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், நகை. சொல்லுங்க, இதுதான் ஜெயம்னே நினைக்கிறான். நம்ம ஆளுக்கு நினைக்கிறது பூரா இதுதான். உலக பிரகாரமான ஜெயத்தையே தான் இன்றைக்கும் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். பணம் 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 தான் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். அதே சொல்லுங்க, அதை விட உன் ஜீவியம் ரொம்ப முக்கியமானது, உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. சொல்றது விளங்குதாங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களாம்மா? கையை உயர்த்தி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா. பின்னாடி சோத்திரம், கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்னைக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை தேவை. அல்லேலூயா, சோத்திரம். சபை இன்னைக்கு எதை நோக்கி இன்னைக்கு சாத்தான் இன்னைக்கு வஞ்சித்து உலக பிரகாரமான காரியங்களில் உங்களை கவர்ந்தெழுத்து தள்ளி விடாதபடி கவனமாயிருங்க. உங்களை கவர்ந்தெழுத்துட்டு போயிடாதபடி கவனமாயிருங்க. திருச்சபை என்பது நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேணும். நீ அந்த காரியத்தில் நித்தியத்துக்கு போகிற வேண்டிய காரியங்களை குறித்து சத்தியத்தின்படி ஜெயம் எடுத்து வாழ்ந்தா இந்த பூமிக்குரிய காரியங்களில் எல்லாவற்றையுமே தருவார் உனக்கு. ஆண்டவர் சொன்னார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம். தேவனுடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி நீ வெற்றியோடு இந்த பூமியில வாழ்வாய் என்று சொன்னால் மற்ற எல்லாம் அவர் உங்களுக்கு கூட கொடுத்து நடத்துவேன்னு சொல்லிட்டார். அதையே முக்கியத்துவப்படுத்தி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மகிமையை அறியாம வெளியில் இருக்கிறவங்க பரவாயில்ல, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உள்ள வந்திருக்கிறவங்களுடைய நிலை இன்றைக்கு பரிதாபமா இருக்கிறது. இன்னைக்கு இயேசுனுடைய இந்த புதிய ஏற்பாட்டினுடைய அந்த நோக்கம், கிருபையின் காலத்தினுடைய அந்த நோக்கத்தையே மறந்து இன்னைக்கு ஆடல் பாடல் லைட்டிங்கு, அலையில ஒரே டான்ஸு கூத்து, என்னென்னமோ விதங்களில் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஜாலியா ஸ்டைலா இயேசுவை தேடுகிற நோக்கங்கள், விடுதலை, சுகம், அற்புதம், உனக்கு ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாவற்றையுமே இயேசு எதுக்கு தருகிறார் உனக்கு? நீ மகிமையுள்ள தேவனை அறிந்து, அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து, அவர் எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிரோடு எழுந்தார் என்பதை உணர்ந்து நீ வாழ, இந்த உலகத்தில் அவரை போல ஜெயித்து நித்திய ராஜ்யத்தை நாம் அவரை போல, அவர் சொன்னார், நான் பிதாவினுடைய வலது வருஷத்தில் போய் உட்கார்ந்தது போல நீங்களும் என்னோடு கூட உட்காரும்படி நான் உங்களுக்கு அருள் செய்வேன். கரங்களை தட்டி ஜீவனோடு சொல், நான் உங்களை
உட்காரும்படி அருள் செய்வேன். அடுத்தது சொல்றாரு பாருங்க. அடுத்தது நீங்க இந்த வசனத்தை கவனிங்க. இதனுடைய தொடர்ச்சியை நான் பின்னாடி உங்களுக்கு அதை நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அதனால நீங்க இதை கவனித்தாதான் அடுத்த காரியம் உங்களுக்கு புரியும். 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொல்லுவாராம், உன் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஜெயம் கொண்டு வாழ்ந்தா, நீ கொடுத்த ரட்சிப்பை இழந்து மீண்டும் பாவத்துக்கு போயிட்டா, பிசாசுக்கு இடம் கொடுத்து நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்வி அடைந்து விட்டாள். விளங்குதா உங்களுக்கு? பாவத்தில் விழுந்து தோற்று போயிட்டேனா, எப்படியாவது ஜெயிச்சு இயேசுவுக்காக எவ்வளவு கிரயம் செலுத்தி நீ அர்ப்பணிப்போட நின்னுட்டீனா, அவர் நல்லா கவனியுமா, சபையை கவனிக்கிறீங்களா? தோத்திரம். கவனிங்க தயவு செய்து. ஆண்டவர் உன் பேரை நீ எப்போ ரட்சிக்கப்பட்டையோ அப்போவே உன் பேரை ஜீவ புஸ்தகம். என்ன புஸ்தகம்? சத்தமாக சொல்லுங்க, என்ன புஸ்தகம்? உன் பேர் இருக்கா? பக்கத்தில் கேளு, உன் பேர் எழுதியிருக்கா? ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், பேர் எழுதியிருக்கு. நம்புறீங்களான்னு? உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா? நீ தொடர்ந்து ஜெயத்தோடு, இன்றைக்கு வரைக்கும் நீ ஜெயத்தோடு இருக்கிற, தொடர்ந்து நித்திய வரைக்கும் என்ன பண்ணணும்? உன் ஓட்டத்தை இந்த உலகத்தில் முடிக்கிற வரைக்கும் சோத்திரத்தோடு ஜெயிச்சுட்டே இருக்கணும். உன் பேர் அப்போ என்ன பண்ண மாட்டார் அவர்? மோசே சொன்னான், ஆண்டவரே புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போட்டுருங்க, இந்த ஜனங்களை காப்பாத்திருங்கன்னு சொன்னானல்ல. அதுபோல ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை கிறுக்கி போடாம ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பிதாவுக்கு முன்பாக என்ன செய்வாராம்? அவர்களுடைய தூதர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது சொல்லுவாராம், நரேஷ் இந்த பையன் என்ன தேடுனான், நவீன் இந்த பையன் என்ன தேடுனான், ரஞ்சித் அந்த மகன் என்ன தேடுனான். அல்லேலூயா. இந்த பக்கம் சொல்லுவார், மேரி இந்த மக என்னை மறுதளிக்காம இந்த பூமியில எல்லாத்துலயும் என் நாமத்தை கொண்டு ஜெயித்து வாழ்ந்தது. சொல்லுங்க, உங்க பேர் ஒருத்தர் பேரை போட்டுக்குங்க. உங்க நாமத்தை, உங்க பேர் அங்க அறிக்கை பண்ணுவாராம். நான் அறிக்கை பண்ணுவேன், உன் பேர் அறிக்கை பண்ணுவேன். உன் பேரு பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக நான் கிறுக்கி போடாமல் அறிக்கை பண்ணுவேன்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இது நடக்கும். நீ ஜெயிச்சு வாழ்ந்தா உனக்கு மறைவான மன்னாவை கொடுப்பார், ஜீவவிருட்சத்தின் கனியை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, உனக்கு புதிய நாமத்தை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஜீவ புஸ்தகத்திலே உன் பேர் கிறுக்கி போடாமல் உனக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார். 3:18 பாருங்க. 3:18 வேகமா. 3:18 நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் எங்க வருது? 12 வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே 12 ரைட்டா. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என்னாக்குவேன்னு சொல்றார் ஆண்டவர். தேவனுடைய வீட்டிலே கர்த்தர் உன்னை என்ன செய்வேன்றாரு? தூணாக்குவேன். நல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய இது என்ன செய்யுது? இந்த ஒரு பில்டிங்கே எது தாங்குது சொல்லுங்க? எது தாங்குது? இது இப்படி வைக்கிற தூண்கள் தான். இந்த பக்கம் வச்சிருக்கிறாங்க தூண்கள். நாங்கள் எல்லாம் போட்டு மறைச்சாச்சு, போர்டு போட்டு, இல்லையா அம்மாவா? இல்லையா? 2 பக்கம் இவ்வளோ பெரிய செட்டை எது தாங்கிட்டு இருக்கு? 2 பக்கம் வைக்கப்பட்ட இந்த தூண்கள் தான் இந்த செட்டை என்ன பண்ணுது? தாங்குது. அதுபோல பரலோகத்தில் உன்னை தூணாக்குவேன்னு சொல்றாரு பாரு. தேவனுடைய வீட்டில் உன்னை தூணாக்குவாரா? இவ்வளோ. அல்லேலூயா. ஆமா. அடுத்து ஆண்டவர் அதுதான் கடைசி 7வதுல சொல்லி முடிக்கிறார். நாம் வாசித்த வசனம் 30:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். என்னோடு கூட உட்காரும்படி என்ன செய்வேன்? அருள் செய். 7வதுல கடைசியா சொல்லி முடிக்கிறார். இதுதான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இயேசுவை பற்றி சொல்லும் போது இயேசு மரித்து உயிர்த்து என்ன செய்தார்? ஆண்டவர் பிதாவினுடைய வலது பரிசத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
அதான் பார்த்தோம் 16 எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவினுடைய வலது வருஷத்தில் போய் உட்கார்ந்தார் என்று பார்த்தோம். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மரணத்தை ஜெயமாக விழும்பி ஏறி போனார் என்று சொல்லப்பட்டது. நமக்கும் சொல்கிறார், அவர் போய் உட்கார்ந்தது போல நீயும் என்ன பண்ணு, ஜெயித்து வந்தா நான் பிதாவினுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி உங்களுக்கு நான் அருள் செய்வேன் இல்லையா? அப்ப ஜெயம் எடுங்க. 7 சபைக்கும் சொல்லுகிறார். அப்ப சபையை பற்றி நல்லா கவனிங்க. சபை ஒரு ஜெயமுள்ள சபையா இருக்கணும், தோற்று போன சபையா இருக்கக்கூடாது. ஜனங்களே, கிறிஸ்துவ விசுவாசியே, தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நீ கிறிஸ்துவுக்குள் தோற்று போன ஆளா இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாமத்தை பற்றி கொண்டு நாம ஜெயிக்கணும். அவர் நாமத்தை பற்றி கொண்டு என்ன பண்ணணும்? நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா? 33வது வசனத்தில் நான் உலகத்தை ஜெயித்தேன். வாசிங்க பாப்பாத. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமே. நான் என்ன செய்தேன் சொல்லு, கவனிக்கிறீங்களா எல்லாரும்? உலகத்தை என்ன பண்ணார் ஆண்டவர்? நான் ஜெயித்தம்பா. நம்மளை தான் சொல்றார், திடன் கொள்ளுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, திடன் கொள். நாம் ஆராதிக்கிற இயேசு ஜெயித்தார். நல்லா இருதயத்திலிருந்து சொல்லுங்க. வசனத்தை இருதயபூர்வமா ஜீவனோடு கூட கேளுங்க. அல்லேலூயா. ஒரு பிரசங்கமா கேட்டுட்டு போகாதீங்க. உங்கள் வாழ்வா மாறும். இதெல்லாம் போய் கிரியை செய்யும். நீங்க வசனத்தை அப்படியே உள்வாங்கி உங்க இருதயத்துக்கு அந்த வசனத்தை விட்டு கொடுத்துட்டா போதும். அந்த வசனம் தானா போய் உங்க இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் இவ்வளவு தூரம் உங்களை கேளுங்க, கவனிங்கன்னு சொல்றது காரணம் தான். உடனே நம்ம எல்லாத்தையும் அப்படியே மைண்ட்ல நீங்க வச்சிருக்க முடியாது, கவனத்தை வச்சிருக்க முடியாது. ஆனால் இந்த வசனம் போய் உன்னை தானாக நீ விசுவாசித்ததுனால, இருதயத்தில் அபியாசப்படுத்தி ஏற்றுக்கொண்டதுனால உனக்குள்ள போய் ஒரு கிரியை நடப்பிக்கும். சோத்திரம். அல்லேலூயா. இப்ப தெரியாது, அங்க வந்து நிற்கும் போது தான் தெரியும். அங்கிருந்து பார்ப்ப, ஐயா என்ன கூவுனீங்க ஐயா, உங்க இப்படி கத்துனீங்களே மைக்க போட்டுக்கிட்டு. நான் இங்கே தூங்கி போயிட்டேனே ஐயா. நான் கத்துனீங்க வீட்டில எல்லாம் வந்து, அம்மா ஏம்மா இப்படிலாம் இருக்கிற, இப்படி என்னென்னலாம் சொல்லி பார்த்தீங்க. நான் எதையுமே கேட்காம போயிட்டேனே. இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அங்கே போய் வருத்தப்படாத, இங்கே அழுதுரு. இங்கே தான் எல்லாம் உனக்கு. இங்கே ஜெயிச்சிருன்றார் ஆண்டவர். அங்கே வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டவரே, நான் ஜெயிக்கிறேன். கதை நடக்காது. ஐஸ்வர்யா சொன்னான் இல்லையா? ஐயோ கொஞ்சம் ஆண்டவர் ஆபிரகாமே ஒரு சொட்டு தண்ணி, அதெல்லாம் நடக்காது. சரி, என் கதை போட்டும். என் தம்பியெல்லாம் இருக்கிறேன், என் குடும்பம்லாம் இருக்கு, என் பிள்ளைகள்லாம் இருக்கு, என் பிற பிள்ளைகள்லாம் இருக்கு. அவனும் நானும் அவங்களையும் குட்டிச்சவராக்கிட்டேனே. நான் குட்டிச்சவரானது இல்லாமல் அவங்களையும் குட்டிச்சவராக்கிட்டேன். கொஞ்சம் அவனை அனுப்புங்க ஐயா. கவனிக்கிறியா ஐயா? கவனிக்கிறீங்களா ஐயா? கொஞ்சம் உணர்வுள்ள இருதயத்தோடு கவனிங்க. கொஞ்சம் அனுப்புங்க அவனை. ஆபிரகாம் சொல்றாரு, எப்போ அங்கே தீர்க்கதரிசி இன்னும் இருக்கிறாங்க ஐயா. இங்கிருந்து உயிர் தெழுந்து ஒருத்தன் போனாலும் அவன் சொல்றதை கேட்காதவன், இங்கிருந்து உயிரோடு ஒருத்தர் எழுந்து போனாலும் அவன் கேட்க மாட்டான். அங்கே மோசேயின் தீர்க்கதரிசிகள் உண்டு, பிரசங்கம் நடந்துட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு அவன் செவி கொடுக்கட்டும். ஆமே. இன்னைக்கு இங்கே சொல்றதை கேட்டுருங்க. நாளைக்கு அங்கே போய் அழ தேவையில்லை. நீ சந்தோஷம், உன் துக்கம் சந்தோஷமா இருக்கின்றார். இங்கே துக்கப்பட்ட, ஐயோ எவ்வளோ பாடுகள், கஷ்டம், அவன் கண்ணீர். ஆனால் அவன் துக்கமெல்லாம் என்னை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா மாறுன்னு சொன்னார். அதுதான்மா அந்த வசனம். அந்த வசனத்தையே அதுக்கு தான் சொன்னார். என்ன பார்க்கும்போது சந்தோஷப்படுவீங்கன்னார். ஜீவனோடு கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா. இப்போ சொல்றாரு, உலகத்தை நான் ஜெயித்தேன், திடன்கொள். இயேசு ஜெயித்தார். அவர் சொல்றார், நான் ஜெயித்து பிதாவினுடைய வலது. அப்புறம் நம்மளே பார்த்து சொல்றார், ஜெயமிடுன்னு சொன்னார். ஆனால் அவர் அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் நாமத்தை பற்றி கொண்டு, இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாமத்தை நாம் பற்றி கொண்டு என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? பிரியமானவர்களே, ஜெயம் எடுக்கிறவர்களா இருக்கணும். அழகா வசனம் யோவான் சொல்லுகிறார் பாருங்க. 2 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் அந்த வேத பகுதி வேகமாக திருப்புங்க. வேத பகுதியை சொன்ன உடனே திருப்பணும். 2 யோவான் திருப்பிட்டியா தம்பி? இங்கே வசனம் சொல்லும் போதே நீ பைபிள் திருப்பிடணும்ல. படித்த பசங்க என்ன பண்ணுறீங்க? 2 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வேகமாக எடுங்க பார்ப்போம்.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அல்லேலூயா. ஹலோ, இங்க கவனிச்சீங்களா வசனத்தை? அதனாலதான் வார்த்தையை பாருங்கன்னு சொல்றேன், உங்க நன்மைக்கு தான் சொல்றாங்க. கவனிங்க, என்ன வசனம் போட்டிருக்கு? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் தான் ஜெயத்தை கொண்டு வருன்றார். கீழே தொடர்ந்து சொல்றவர், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? என் தேவ குமாரன் ஜெயித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறையே, அவர் நாமத்தை பற்றி முழு விசுவாசம். எது உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும்? சொல்லுங்க. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ இயேசுவை நாமத்தை பற்றி கொண்டு, என் இயேசு ஜெயித்தார், நான் ஜெயிப்பேன். சத்தமா சொல்லுங்க பாப்போம். இயேசு ஜெயித்தார், நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. ஆமென். எது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, கீழே தொடர்ந்து நீங்க கொலோசியர் புஸ்தகத்துக்கு வாங்க. நீங்க 4ஆம் அதிகாரத்தில் கூட 1-2 வசனம் பாருங்க, அழகா இருக்கும். அதே 1 யோவான்ல 4:4 பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்திருக்கிறீர்கள். அதே 1 யோவான்ல 1 யோவான் 4:4 பாருங்க. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இயேசு பெரியவரா இல்லையா? ஜெயித்தவர் பெரியவரா இல்லையா? அப்ப நம்ம ஜெயிக்க முடியுமே, அந்த விசுவாசம் நமக்கு வேணுமே என்றார். சரி, இயேசு யாரை ஜெயித்தார்? சொல்லுங்க. யாரை ஜெயிச்சார்? சத்தமா சொல்லுங்க, பயப்படாம. பிசாசை ஜெயித்தார். அல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்குள்ளதான் உலகம் இருக்கு. உலகன்றது இந்த உலகம் இல்லை, உலகத்துக்குள்ள இருக்கிற காரியம். அதான் உலகத்தை ஜெயித்தேன்றார். அப்ப பிசாசுக்குள்ளதான் எல்லாமே. அவன் தான் என்ன பண்றான்? மனிதனுக்குள்ள எல்லாவித காரியங்களை கொண்டு வருகிறான். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க, அப்போதான் உங்களுக்கு வசனம் புரியும். பிரியமானவர்களே, கொஞ்சம் வசனத்தை நல்லா கவனிங்க. அப்போ பிசாசு தான் எல்லா மனிதனுக்குள்ளும் அவனை கெடுத்து, அவனுக்குள்ள பாவம், அவனுக்குள்ள எது காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறான் என்று சொன்னால், பிரியமானவர்களே, பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள கொண்டு வருகிற காரியம் பாடு, உபத்திரவம், அல்லேலூயா, அழுகை, துக்கம், கவலை, தனிமை, அநீதி, கோபம், கசப்பு, பயம், அவிசுவாசம், இச்சை, தோல்வி. விளங்குச்சா உங்களுக்கு? பிசாசு மொத்தமா ஒரு மனிதனுக்குள்ள இதை கிரியை செய்துட்டு இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன கொண்டு வருவான்? உபத்திரவத்தை கொண்டு வருவான். அப்புறம் பாடுகளை கொண்டு வருவான், பயங்களை கொண்டு வருவான், அவிசுவாசத்தை கொண்டு வருவான், பாவத்தை கொண்டு வருவான், சாபத்தை கொண்டு வருவான், அநீதியை கொண்டு வருவான், இச்சையை கொண்டு வருவான். எதற்கு? இதெல்லாம் நீ செஞ்சிட்டா உனக்கு மரணம். இது மொத்த வடிவாதான் ஆதாம் ஏவாளுக்குள்ள வந்தது. அதான் மரணம் வந்தது. அந்த கீழ்ப்படியாமையினால் அவர்கள் செய்த அந்த காரியம் மொத்தமா இதெல்லாமே வந்துருச்சு அவங்களுக்குள்ள இச்சை, அந்த கோபம், பாவம், அதன் மூலமா செய்த மீறுதல் நிமித்தமா வந்த பாவம், அதன் மூலமா வந்த சாபம், அதுல வந்த மாம்சீக இச்சை, அதுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற கோபம். புரியுதுங்களா உங்களுக்கு? அநீதி, அதை மீறுகிறதெல்லாம் அநீதி, அவ்விசுவாசம், தேவனை தேடாத குணம், கடின இருதயம். கேட்கிறீங்களா? கவனிக்கிறீங்களாங்க? அப்ப இந்த பிசாசினுடைய குணங்கள், கிரிகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. இதைத்தான் ஜெயிக்கணும்ன்றார் ஆண்டவர். இதைத்தான் இயேசு ஜெயித்தார். அப்ப இந்த மொத்த காரியங்களை எல்லா மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறான். இந்த காரியங்கள் ஒன்று கூட இல்லாதவர் இயேசு மட்டுமே. இந்த காரியம் அவருக்குள்ள என்ன இல்லை? உபத்திரவத்தை ஜெயிச்சார். உபத்திரத்தை கொண்டு வந்து அவரை மேற்கொள்ள முடியல, பாடுகளை கொண்டு வந்து அவரை மேற்கொள்ள முடியல, பாவங்களை கொண்டு வந்து மேற்கொள்ள முடியல, இச்சைகளை கொண்டு வந்து மேற்கொள்ள முடியல, அவரை கோபப்படுத்த முடியல. அல்லேலூயா. அவிசுவாசம் இல்லை அவர்கிட்ட. என்ன இல்லை? பயம் இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை அவர்கிட்ட.
எல்லாத்தையும் இயேசு என்ன செய்தார்? நம்மை போல மனிதனா ஒருத்தர் பிறந்து இது எதுவும் இல்லாமல் இருக்கணும். அப்ப அவருக்கு என்ன கிடையாது? கண்டிப்பா மரணம் கிடையாது. ஆனா பூமியில பிறந்த எல்லா மனிதனும் என்ன செய்யணும்? மரணத்தை சந்திக்கணும். அந்த மரணத்தை இயேசு சந்தித்த பின்பு பிசாசு எல்லாருக்கிட்டையும் போகிறது போல அவர்கிட்ட போனா, ஆனா அவர்கிட்ட என்ன செய்ய முடியல? அவரை அவன் ஆளுகை செய்ய முடியல. சரீர பிரகாரமாக எந்த பாவமும் இல்லாமல் மரித்து, அல்லேலூயா. அப்போ இது எதற்கு அந்த மரணத்தை சந்தித்தார்னா, மரணத்தின் பிடியில் இருக்கிற மக்களை, இந்த பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை, இந்த பிசாசு மக்களுக்குள்ள கொண்டு வருகிற இந்த காரியங்களை அவர் எல்லாத்தையும் ஜெயித்தவராக, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவன் கொண்டு வருகிற கிரிகளையும் அவன் கொண்டு வருகிற செயல்களையும் அவனையும் சிலுவையில் அறைந்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியங்கரமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தவராக, மரித்து உயிர்த்தெழுந்தவராக, பரமேறினவராக, பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவராக இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி ஜீவனோடு சொல்லுங்க. கொலோசியர் புஸ்தகம் அதைத்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நாமும் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகள் பிசாசு கொண்டு வருகிற அத்தனை கிரிகளை நாம் ஜெயிக்கணும். உனக்குள்ள கொண்டு வருகிற பாவம், பயம், அவிசுவாசம், சாபம், இதெல்லாம் இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தா போதும். என்னது? இயேசு என் பாவத்தை கொன்னுட்டார், இனி நான் பாவி அல்ல, பாவம் செய்ய மாட்டேன். பாவத்துக்கு நீ இடம் கொடுத்து விழுந்துடக்கூடாது. ஜெயம் எடுக்காம போயிடக்கூடாது. இயேசு ஜெயிச்சிட்டார். அவர் நாமத்தை பற்றி, அவர் வார்த்தையை பிடிச்சிட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்படுது, திருச்சபை கொடுக்கப்படுகிறது, உபதேசம் கொடுக்கப்படுகிறது, உன்னை விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் கொடுக்கப்படுகிறார்கள், உனக்காக சபை ஜெபிக்குது, உனக்கு ஜெப அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனோடு உறவு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவனோடு உறவு கொண்டு நீ ஜெயிக்க முடியும். நல்ல சத்தமா சொல்லணும். இது நீ செய்யாத போகிற பட்சத்திலே, இதுக்கு நீ செவி கொடுக்காமல் போகிற பட்சத்திலே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது கொடுத்து கேட்காத பட்சத்திலே, நீ ஜெயம் எடுக்காமல் போகும்போதுதான் உன்னை மரணம் சந்திக்கிறது. நீ செவி கொடுத்தால், இல்லையா சொல்லுங்க பாப்போம், நீ செவி கொடுத்தால் நீ என்ன செய்ய முடியும்? ஜெயம் எடுக்க முடியும். இங்க எல்லாம் பரலோகம் உனக்கு கொடுத்து, இயேசு எல்லாவற்றையும் பெற்று கொடுத்துட்டார், உனக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. சகல காரியத்தில் உனக்கு உதவி செய்கிறார். சபையை, திருச்சபையை, தேவ ஜனமே, விழித்துக் கொள்ளக்கூடாதா? ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா? இன்னும் பிசாசின் கண்ணிலே சபை அகப்பட்டு மரித்து போன நிலையில், ஜீவித்த நிலையில் இருக்கிறது. அதைத்தான் அழகாக எபிரோன் ஆக்கியோன் எழுதுகிறான். எடுத்து வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வேகமா எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. வாசிமா. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும், நல்லா கவனிங்க, தெளிவா இங்க சொல்லுகிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. நல்லா கேளுங்க. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? நாம எப்படி இருக்கிறோம்? அந்த வசனத்தை அர்த்தத்தை புரியுங்க. என்ன போட்டிருக்கு? நாமெல்லாம் யாரும் எப்படி இருக்கிறோம்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவரும் யாரும்? இயேசுவும். சத்தமா சொல்லுங்க. ஏமா வசனத்தை கேட்குறீங்களாமா? ஏம்மா நல்லா உட்காந்து கேளுங்கம்மா. பின்னாடி உட்காந்துருக்காள். நீங்க வசனம் கேட்குற மாதிரியே உட்காந்துருக்கலையாம்மா? நீங்க பின்னாடி சில பேர் சோத்திரம் நல்லா உட்காந்து ஜீவனோடு கேளுங்கம்மா. கைகளை உயர்த்தி நல்லா பின்னாடி. அம்மா நல்ல சத்தமா. ஆமா, வசனம் உங்க மண்டையில போற மாதிரியே இல்லையே. சோத்திரம். அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். நான் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறது போல அவரும்னா யாரு? இயேசுவும் அவர்களை போல நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்மை போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு தான் அப்படியானார். மனுகுலத்தை மரணத்துக்கு நேரா கொண்டு போயிட்டான். அவனை அழிக்கும்படி, உன்னை மரணத்திலிருந்து உன்னை மீட்கும்படி. சொல்ல மான்றையம்மா, சத்தமா வரமாட்டேது. ஒரு ஜீவனோட ஒரு அலையிலியா வர வேண்டாமா? மரணத்தின் பிடியில் இருந்த நம்மை, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சரீர மரணமே நமக்கு வந்திருக்க கூடாது. தேவன் அப்படி உங்களை என்னை படைக்கலையே. நித்தியமா அவரோட வாழதானே தெரிந்து கொண்டார்.
இல்லையா? இன்னைக்கு தோற்று போறோமே, கவனிக்கிறீங்களா? என்ன சபையை விழிச்சு கேளுங்க. இன்னைக்கு ஏன் போய் வெளியில பாவம் பண்றோம், கோவப்படுறோம்? இன்னைக்கும் அதை நம்ம ஜெயிக்க கூடாதா? கசப்பை ஜெயிக்க கூடாதா? பகையை ஜெயிக்க கூடாதா? பகை பிசாசுக்குரியது, கோபம் பிசாசுக்குரியது, கசப்பு பிசாசுக்குரியது, அநீதி பிசாசுக்குரியது, பாவம் பிசாசுக்குரியது, துக்கம் பிசாசுக்குரியது, அவிசுவாசம் பிசாசுக்குரியது. பயப்படுகிற அவிசுவாசிகள் பரலோகம் போக முடியாது, தெரியுங்களா? பொய் பிசாசுக்குரியது. இதை நான் செய்ய மாட்டேன், ஜெயிப்பேன். இயேசு ஜெயித்தார், நான் அவருடைய பிள்ளை, ஜெயிப்பேன். இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஜீவனோடு சொல்லுங்கம்மா, சோத்திரம், அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சோத்திரம். ஜெயிக்கணும் இயேசுவை. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் என்ன பண்ணணும்? மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை என்ன செய்தார்? அவர் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மாம்சமும் ரத்தம் உடையவரானார். கீழே அருமையான ஒரு வசனம் போட்டிருக்குங்க. இதுக்கு மேல ஒரு வசனம் நமக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வார்த்தையே நமக்கு தேவையே இல்லை. அப்படி ஒரு வார்த்தையே கீழே கொடுத்திருக்கிறார் பாருங்க, 18ல. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, ஆதலால் நல்லா கவனிங்க, நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு நாம் சோதிக்கப்படுகிற உனக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு உதவி செய்கிறார், உனக்கு கூடவே இருந்து உதவி செய்கிறாராம். நீ ஜெயம் எடுக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்கிறாராம். நீ பாடுகளை கடந்து போகும்போது உதவி செய்கிறார் உனக்கு. நீ உபத்திரங்கள் வழியாய் நடக்கும்போது உதவி செய்கிறார் உனக்கு. அல்லேலூயா. இச்சைகள் உன்னை மேற்கொள்ளும் போது வேண்டாம் மகளே, உதவி செய்கிறார். நீ பலம் கொள்வதற்கு உதவி செய்கிறார். எல்லா விதத்திலும் பிரியமானவர்களே, தேவன் உதவி செய்கிறார். ஏமா யாராவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அந்த கண்ணாடி திறந்து எல்லாம் வேடிக்கை பாட்டு அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்களே. ஏன்பா தம்பி, டக்குன்னு எழுந்து அந்த கண்ணாடி டோரை பிடிக்கலாமே. ரைட், இங்கே கவனிங்க. பைசலாட் சத்தமாக சொல்லுங்க. அப்படியே உட்கார வைமா. நீங்கள் பின்னாடி உட்காந்துங்க, அதை அப்படியே முன்னாடி சேர்ல உட்கார வை. ஜீசஸ். நல்லா விளங்குதா இல்லையா உங்களுக்கு? கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவை பிசாசு தான் எல்லாவற்றையும் தோல்வியில் நம்மை நடத்துகிறவன் அவன் தான். நல்லா புரியுதாங்க? உங்களுக்குள்ள தோல்வியை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு வந்து நடத்துகிறவனை இயேசு வந்து நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வந்து ஜெயித்து. ஏமா விளங்குச்சா? நான் சொல்கிறதெல்லாம் இங்கே தூங்கிட்டீங்கன்னா கஷ்டம். நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும். சபை வசனம், சத்திய வசனம் தெளிவாக சொல்லிருச்சு. நீ விழித்து கொள்ளலைன்னா நீ தான் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆண்டவர் வரும்போது நீ விழித்துக்கொள். இன்றைக்கும் தூங்கிட்டு கிறிஸ்மஸ் பண்டிகை மாதிரி இன்றைக்கி ஒரு ஈஸ்டர் பண்டிகை போகலாம், பிரியாணி செய், சாப்பிடு, எல்லாம் பண்ணு, தப்பே இல்லை. ஆனால் உன் இருதயத்தில் பசுமரத்தாணியை போல் அடிச்சிருக்கணும். நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அந்த உலகத்தில். இல்லையா சொல்லுங்க பாப்பா. பாவத்தை ஜெயிக்கணும், அநீதியை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். இயேசுவை போல இயேசுவின் உதவியோட ஒரு நாமத்தை கொண்டு என் தேவன் ஜெயித்தார், வெற்றி பெற்றார். துரைத்தன அதிகாரங்களை விருந்து கொண்டு சிலுவையில் வெற்றி பெற்றார். மரணத்துக்கு அதிபதி சாத்தானை மரணத்தினாலே ஜெயித்தவரை நானும் ஜெயித்து எனக்கு உதவி செய்கிறார். உனக்கு உதவி செய்கிறார். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. பாவம் என்ன மேற்கொள்ள பார்க்குது, இச்சைகள் மேற்கொள்ள பார்க்குது, கோபங்கள் மேற்கொள்ள பார்க்குது, அநீதிகள் மேற்கொள்ள பார்க்குது, தவறான சிந்தனைகள் யோசனைகள் என்னை மேற்கொள்ள பார்க்குது. உதவி செய்யுங்க. ஜெபத்துக்கு போ. கையை கர்த்தர் சமூகத்தில் உயர்த்து. அவர் உன்னை பலப்படுத்தி பிசாசை ஜெயிக்க வைப்பார். அந்த கிரிகளை ஜெயிக்க வைப்பார். அந்த செயல்களை உனக்கு ஜெயிக்க. இயேசுவின் நாமத்தினாலே என்னை கோபத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை போன்னு சொல்லு. பாவத்தை என்னை தூண்டுகிற பொல்லாத பிசாசை போ. இயேசுவின் நாமத்தை கொண்டு அதட்டு. அதான் செய்ய. இனிமேல் உனக்கு என்ன பண்ணணும்? நீ அதட்டணும், கடிந்து கொள்ளணும். அந்தகார கிரிகளுக்கு உடன்படாதபடி அவைகளை கட்டிந்து கொள்ளு. விளங்குதா இல்லையா? குடியை தூண்டுறானா, பழைய பாவத்துக்கு தூண்டுறானா, பீடி சிகரெட்டுக்கு ஆன்ஸு, அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய இந்த மாதிரி காரியங்கள் பாவம். கண்ணில் இச்சைகள், கண்களில் இச்சையை இயேசு ஜெயித்தார். ஜீவனத்தின் பெருமையை ஜெயித்தார். புரியுதுங்களா உங்களுக்கு? மாம்ச இச்சையை இயேசு ஜெயித்தார். அசப்பா என தூண்டுதாண்டவரே,
என் கண்ணு தடுமாறுது, உன் கண்ணுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று இருக்கிறேன் ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. சில பேர் நயம் காட்டுவாங்க, இச்சையிலேயே நயம் காட்டுவாங்க. நிறையா நயங்காட்டுற வேலை பிசாசுக்கிறியே. உனக்குள்ள பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இச்சையின் மூலமா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நயம் காட்டுவாங்க பாருங்க. அப்படியே நயம் காட்டுவாங்க. அப்படியே அந்த இச்சையை அவர்களிடத்துல வெளிப்படுத்துகிற முயற்சிகளை நிறைய செய்வாங்க. கிட்ட போய் நிற்கிறது, ஒருசர மாதிரி பார்க்கறது, அப்படியே பார்க்கறது, ஊத்து ஊத்து அவனை 10 தரம் பார்க்கறது, ஊத்து ஊத்து அவங்கள 10 தரம் பார்க்கறது, இதெல்லாம் இச்சையின் ஆவி உள்ள வேலை செய்யுது. இதெல்லாம் துரத்திடணும். நீ நயங்காட்டுற வேலையில இருக்கக்கூடாது. சோத்திரம் அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்குள்ள கண்ணியமா சத்தியமா வாழணும். சோத்திரம் அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் பிசாசினா எல்லாருக்குள்ள வரும். கடிந்து கொள்ளணும். கொள்ளாத பிசாசை போய் என விட்டு, நான் தேவனுடைய பிள்ளை, ஜெயம் எடுக்கணும். கடிந்து கொள்ளும் போது உனக்கு ஜெயந்தான். அதுக்கு இடம் கொடுக்காத வரைக்கும் நீ ஜெயந்தான். உனக்கு துக்கம் வருது, கவலை வருது, பாரம் வருது, உபத்திரம் வருது, இது ஒரு பக்கம். நெருக்கம் வருது, கண்ணீர் வருது, கவலைகள் வருது, அவிசுவாசங்கள் வருது. ஆண்டவரே, பல பிரச்சனைகளினாலே என்னால தேவனை விசுவாசிக்க முடியல. நான் போய் கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரே நீ உபத்திரவத்தை, பாடை, பிரச்சனையை, நெருக்கத்தை, கண்ணீரை, துக்கத்தை எல்லாவற்றையும் ஜெயித்தவர், ஜெயம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டுப்பார். உபத்திரவத்தை கடந்து போக உதவி செய்வார். அல்லேலூயா. பாடுகளை கடந்து போக உதவி செய்வார். கண்ணீரை கடந்து போக உதவி செய்வார். இதுதான் அவனால கொண்டு, இதுதான் அவன் சரக்கு. பிசாசின் சரக்கு என்னங்க சொல்லுங்க பாப்போம். நீங்களே சொல்லலாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நமக்கு தெரியாமலாம் இருக்கவே இருக்காது. 2 சரக்கு தான் கொண்டு வருவான். ஏங்க யார் இல்லைன்னு சொல்ல முடிகிறவங்க, இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்பா. 2 சரக்கு தான். ஒன்று என்ன பண்ணுவான், இதுதான் நம்ம மாட்டிக்கிடுவோம். இல்லைங்க பிரச்சனைங்க, நான் என்னங்க செய்ய முடியும், அதெல்லாம் சரி பண்ணாமல் நான் இப்படிங்க ஜபிக்கிறது, சபைக்கு வரதும். அதுதான் ஜெயிச்சு தான் நீ வரணும், ஜெயிச்சு தான் தேடணும். நீ இதை வச்சு உன்னை தேட விடாமல் தடுப்பான். தேடணும். 2வது இச்சைகளை, பாவத்தை கொண்டு வருவான். பாவத்தை கொண்டு வருவான் அல்லது நெருக்கத்தை கொண்டு வருவான். நீங்கள் பைபிள் எங்கே வேணா எடுத்து பாருங்க, 2 விஷயத்தில் தான் தள்ளியிருப்பான் ஜனங்களை. ஒன்று பாவங்களினால. இவனை பாவத்தில் தள்ள முடியல. யோபுவை எதில் தள்ள பாரு, உபத்திரத்தில் போடுறான். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். யோசேப்பு உபத்திரவத்தை கடந்து ஈஸியாக வந்துட்டு இருக்கிறான். சிறைவாசமெல்லாம் உனக்கு அடிமைத்தன வீடெல்லாம் ஒன்றுமே இல்லை. சந்தோஷமாக ஆண்டவர்களை ஹாப்பியாக இருந்து அங்கே இருக்கிற எஜமானுக்கு நல்லா செஞ்சுட்டு இருக்கிறான். பார்த்தா இவன் இப்படியே போயிட்டு இருக்கிறான், தள்ளுறா பாவத்தில். ஹலோ, தாவீது எல்லாம் வனாந்தர கிணாந்தர எல்லா உபத்திரவத்தையும் ஜெயித்து வந்தான். இச்சையை போடு, தள்ளு அவனை. ஹலோ, ஜெயிக்கணும். அனுப்புவான் உனக்குன்ற. நான் வெளியில சொல்லுங்க பார்ப்போம். திருப்பி மூட்டை கட்டி நீ அனுப்புன அவனுக்கு. தட்டி சொல்லு, ஐய நல்லா இருக்கே. வெளியில சொல்லுங்க பார்ப்போம். உபத்திரமோ பாடோ கண்ணீரை கொண்டு அனுப்புனான்னா மூட்டை கட்டி அனுப்பணும். ஏசு இருக்கிறார், போ. உபத்திரமே, பாடே, கண்ணீரே, துக்கமே, பயமே, அவிசுவா, போ என்னை விட்டு. இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இதை செங்கடலை கடந்து போவேன், யோர்தானை கடந்து போவேன், எரிகோவை கடந்து போவேன். பாவத்தை உனக்கு மூட்டை கட்டி அனுப்புவான். நீ மூட்டை கட்டி அனுப்பி வச்சுக்கிறாத. உன்ன வேலை ஸ்தலத்தில், நீ இருக்கிற வேலை ஸ்தலத்தில் உன்னை பாவத்தில் தள்ளுற இச்சை ஏதாவது வந்தா, ஒன்னா விலகி இருக்க முடிஞ்சா விலகி வேலை விட்டே போயிடு. உன் வேலை ஸ்தலத்தில் அப்படி எல்லாம் நளினம் பண்ணுற ஆளுங்க வந்தால் 1000 ரூபாய் லாபம் வந்தாலும் பரவாயில்ல, மூட்டை கட்டி அனுப்பாத. உள்ள வச்சிருந்தானா ஆபத்து தான் உனக்கு. நரகத்துக்கு போயிடுவேன். சோத்திரம். உன்னால் இல்லை, உன்னால் உன் குடும்பத்தை சேர்ந்து இழுத்து விட்டு போயிடுவான் அவன். விளங்குதா இல்லையாங்க? சொல்லுங்க நல்ல சத்தமா. கவனம் தேவை. சோத்திரம். இதுதான் ஜெயம். உங்களுக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடு. இதுதான் ஜெயம். இந்த 2லையும் ஜெயிச்சு ஜெயித்தார். சத்தமாக சொல்லுங்க. 2யும் ஜெயிச்சு நீ வாழ்ந்தா போதுங்க. உன் தேவைகள்லாம் தானாக கொடுப்பார். ஏன்னா அவர் கூட இருக்கிறார்ல. அவர் கூட இருந்தவன் தேவை கொடுக்க மாட்டாரா? சொல்லுங்க. அவர் கூட இருந்தவனை ஆசீர்வதிச்சுட்டே தான் இருப்பார். அவர் கூட இருந்தவனை நடத்திக்கிட்டே தான் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கடைசி வசனம் வாசித்து முடிப்போம்.
ஆமே. 2 கொரிந்தியர் 15:53 வாசிங்க பார்ப்போம். அதில் தான் பவுல் சொல்லி முடிக்கிறார் வேகமா. 2 கொரிந்தியர் 15, 1 கொரிந்தியர் 15, 1 கொரிந்தியர் 15:53. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொண்டிருக்கும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி சொல்லுங்க, நமக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். கையை தட்டி ஜீவனோடு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் எபேசியர்ல சொல்லப்படுது, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி. கடைசி ஒரு வசனத்தை எபேசியர்ல வாசிச்சிருங்க, நம்ம ஜெபிப்போம். 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை எழுப்பி அவரோடு கூட உட்காரு. இயேசு மரித்து உயிர்த்து பிதாவின் வலது பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார். நாமும் இந்த உலகத்தில் பிசாசை ஜெயித்து அவர் போனார், உலகத்தை ஜெயித்து போனார். நீங்களும் நானும் ஜெயித்து என்ன பண்ணணும்? போனீங்கன்னா இயேசு அவரோட இடத்த கொடுக்குறாராங்க. யாருங்க இன்னைக்கு கொடுக்குறார் சொல்லுங்க? நான் என் பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்துருக்கிறது போல அவர் சொல்லும்போது உங்களுக்கு பக்கத்தில் சீட்டு போடுவேன்லாம் சொல்லலை, என்னோடு கூட சொல்லுங்கள், என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவருடைய ஸ்தானத்தை அவருடைய இடத்தை எல்லாத்திலையுமே கொடுத்துட்டார். சொல்லுங்க வேணுங்கதான். எவ்வளோ பெரிய பாக்கியங்க, எவ்வளோ பெரிய சிலாக்கியங்க அது. சொல்லுங்களேங்க, பக்கத்தில் உட்காரும்படி. பக்கத்தில் வந்து யாராவது வந்து என்ன பண்ணுவோம்? உட்காரு, பக்கத்தில் சீட்டு போடுவோம். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நம்ம சீட்டை கொடுப்போமா யாராவது? சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பியூன் வேலை செய்கிறார், அவரை கூப்பிட்டு, ஏப்பா கலெக்டர் சீட்டில் நீ உட்காந்துக்குப்பா, நாங்கள் போய் பியூன் வேலை செய்கிறேன்னா சொல்லுவானா? ஏசு அப்படி வந்துட்டாருங்க. அவர் இடத்த விட்டு இறங்கி வந்து நம்மளை போல பியூன் மாதிரி, நம்மளை போல பாவ மனுஷனாக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து. அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ போகும்போது என்ன பண்ணுறாரு? வாங்கப்பா நீங்கள் என்னோடய வந்து உட்காந்துங்க, நீங்களும் கலெக்டர் தான், நீங்கள் அங்கே பியூனெல்லாம் இருக்க வேண்டாம், நீயும் நான் பிதாவுக்கு பிள்ளை, நீங்களும் பிதாவுக்கு பிள்ளை தான், வாங்கன்ற. அல்லேலூயா, கைசலார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கீதம் அந்த ஒரு நடிப்பாடு. ஷபலகரியாந்தரலதரபலதரோ